விஸ்வடாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைய திருக்குறள் பொறையுடைமை அதிகாரத்தில் 153வது குறள். இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார். நண்பர்களே, குறள் இன்னொரு முறை நண்பர்களே, இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார். நண்பர்களே, இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், வறுமையிலேயே மிகப்பெரிய கொடிய வறுமை, தன் வீட்டிற்கு வருகின்ற விருந்தினர்களை உபசரிக்க முடியாத நிலை, வலிமையிலேயே மிகப்பெரிய வலிமை, முட்டாள்கள் மூடர்கள் நமக்கு செய்யும் அநியாயங்களை பொறுத்துக் கொள்வது அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார். குறள் ஒவ்வொரு வரியாக காண்போம். நண்பர்களே, இன்மையுள் இன்மை, இல்லாதது நிலையிலேயே இல்லாதது எது என்றால், அதாவது வறுமையிலேயே வறுமை. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டிற்கு விருந்தொரால், அதாவது வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களுக்கு விருந்து அளிக்க இயலாத நிலை விருந்தொரால். அதே போல் வன்மையில் வன்மை அப்படி என்றால் வலிமையிலேயே வலிமை எதுன்னு கேட்டீங்கன்னா மடவார் பொறை அப்படின்றார். மடவார் என்றால் மூடர்கள், முட்டாள்கள் நமக்கு செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல். பொறை என்றால் மடவார் பொறை, அதையும் பொறுத்து கொள்ளுதல், அதை விட வலிமை அப்படின்னு கூறுகின்றார். நண்பர்களே, இப்ப நம்ம நிறைய பார்ப்போம். அதாவது மிகப்பெரிய குடும்பம் என்னன்னா, அதான் சொல்லிட்டாரு பாருங்க, தன் வீட்டிற்கு வருகின்ற விருந்தினர்களை உபசரிக்க இயலாத நிலை. இப்போ அது எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அதாவது நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க, வரும்பொழுது ஐயோ நம்ம கிட்ட காசு பண்ணலையா, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், கறி மீன் சாப்பிடுவாங்க, இல்லை அவர்களுக்கு ஏற்றமாறு நம்ம உணவு அளிக்கணும், அந்த உணவு அளிக்கக்கூடிய தன்மையோ இல்லை அதுக்கான பணமும் நம்ம கிட்ட இல்லையே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு அவங்களுடைய மனம் வேதனைப்படும். அதுதான் மிகப்பெரிய கஷ்டம் சொல்றோம். அதனாலதான் நாம கூட என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு ரொம்ப ஏழ்மையான வீட்டுக்கு போறோம்னா அவங்களுடைய சூழ்நிலையை கருதி என்ன பண்ணணும், நம்ம அங்க அவங்களுக்கு, அதாவது நம்ம தங்கினா அவங்களுக்கு செலவுகள் வரும், அது அவங்க பண்ண செலவு சிரமப்படுவாங்க அப்படின்ற நிலைமையிலேயே சில பேர் அவங்களே கூட செஞ்சிருவாங்க. நான் சும்மா நாங்களே பார்த்துக்கிறோம் இருங்க அப்படின்ற மாதிரி செய்யக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கு. பட் மேக்சிமம் நம்ம போறோம்னா அவங்களுடைய வீடு சின்ன வீடா இருக்கும், அவங்க அங்க படுகிறது கொஞ்சம் அப்படி இப்படின்னு கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் கருத்தில் கொண்டு நாமவே கொஞ்சம் தவிர்த்தல் நல்லது. அதே மாதிரி அது தவிர்த்தோம் என்றால் அது மிகவும் சிறந்தது, அது அவர்களுக்கு துன்பத்தை தராது. ரைட், அது ஓகே. இன்னொன்று, வன்மையில் வன்மை மடவார் பொறை என்றான். நீங்க பார்ப்போம், எப்பயுமே எல்லா முட்டாள்களும் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, யார் தன்னை விட வலிமையில் குறைந்தவர்களோ அவங்ககிட்ட போய் சண்டை போடுவான், யார் ரொம்ப ஏழ்மையானவர்களோ அவங்ககிட்ட ஏளனமா பேசுவோம். இதுதான் இன்றைய உலகத்தினுடைய நிலை. அதனாலதான் சொல்றது, உன்னை விட பலசாலியிடம் நீ உன் பலத்தை காட்டு, உன்னை விட பலசாலியிடம் உன் பலத்தை காட்டு, உன்னை விட பணத்தில் சிறந்தவனிடம் உன் பணக்கார குணத்தை நீ காட்டு, அப்பொழுதுதான் நீ யார் என்பது தெரியும். அதை விட்டு சும்மா ஏளனமா எங்கேயோ ஒரு ஏழை இருப்பாரு அவரை போய் பேசுறது, அதாவது நமக்கு 40 வயசு ஆகும் 70 வயசு கிழவங்கிட்ட போய் சண்டைக்கு போறது, இதெல்லாமே முட்டாள்தனங்கள். அந்த மாதிரி வலிமையிலே வலிமை, அந்த மாதிரி முட்டாள்கள் செய்யறான் பார், அதை பொறுத்து கொள்வது மிகப்பெரிய வலிமை. வறுமை ஒரு பக்கம் இருந்தாலும் அதுவும் ஒரு பெரிய வலிமை என்று வள்ளுவர் கூறுகின்றார் என்று கூறி, நாளை மீண்டும் மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.